ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்டைலில், நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு எக் ரைஸ் சிம்பிளாக நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு எக் ரைஸ் எக் பிரியாணி செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்கிட்ட இப்போ 4 முட்டை தான் இருக்குது, எடுத்து வச்சுட்டேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரை வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் பிரியாணிக்கு எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மெத்தேடு தான். ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அப்புறம் சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த ரோஜா இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அந்த தலை தலையை போடக்கூடாது, தண்டு இருக்கு இல்லையா, தண்டை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தலையை தனியாக வச்சுக்கோங்க. தலை லாஸ்ட்டாக தான் போடணும். ஓகே? ஆனால் அந்த தண்டை நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் போடுறோம் இல்லையா, என்ன பிரியாணிக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு நான் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் என்னோடய சப்ஸ்கிரைபர்களும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எப்போதுமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும். என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படின்னு ஊதி சொல்லிடுங்க. அந்த பிரச்சனையவே நினச்சி அந்த பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? அப்புறம் வாங்க பார்க்கலாம். அப்புறம் நேற்று வச்சு அந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன். 2 பேருக்கு தான் சாப்பிட்டாங்க. இன்னொன்று அப்படியே இருந்துச்சு, ஆனால் கெடாமல் நல்லா இருந்ததால் நான் அதை தனித்தனியாக உதுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு போட விருப்பம் இருந்தால் போடுங்க. நான் வேஸ்ட்டாக போயிருமே, இப்படியாவது யூஸ் பண்ணுவோமே போட்டிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் கண்டிப்பாக போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா அதுவும் சீக்கிரம் கடந்து போகும், சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவும் சீக்கிரம் கடந்து போகும். இங்கே கஷ்டமும் நிரந்தரம் இல்லை, சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை. ஓகேவா? டேக் இட் ஈஸி, அவ்வளோதான் வாழ்க்கைங்க. இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் இல்லையா? அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஓகே? காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் பிரியாணி பொடி சேர்த்துக்கோங்க. பிரியாணி பொடி சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விடுங்க. ஓகேவா? கிளறி விட்டுட்டு இந்த முட்டை இருக்கு இல்லையா, இந்த முட்டையை இப்போ நான் கோடு போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த மஞ்சக்கருக்கே படாமல் போடுங்க. ஓகேவா? இல்லைன்னா முட்டை அவ்வளோதான், திடிங்கிடுத்து அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு அந்த மசாலா கூடயே கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த கிரேவியெல்லாம் அந்த முட்டைக்குள்ளே போகிற மாதிரி, அதுக்கு தான் அந்த கோடு போட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுட்டு அந்த முட்டையை எடுத்துருங்க, தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நான் இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது, மிக்ஸி ஜாரை விட்டு நான் வந்துடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதனால் போட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகேவா? கலந்து விட்டுட்டு இதுக்கு சீக்கிரம் தக்காளி வேகணும்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, இல்லத்தரசிகளுக்கு தெரியாமல் எதோ ஒன்று இருக்குமா என்ன? நம்ம இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வெந்து வரும். ஓகேவா? உங்கள் வீட்டில் யாராச்சும் உங்கள் மனசு கஷ்டப்படுறாங்களா? நீங்கள் ரொம்ப அழுகிறீங்களா? அப்படி அழுகாதீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? பண்ணாதீங்க. அந்த நொடி கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஓகேவா? அதுக்காக நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? அப்புறம் இது ஜென்ஸுக்கு. இந்த வீடியோ ஜென்ஸ் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. சமையல்னாவே லேடிஸ் தானே பார்ப்பாங்க சமையல் வீடியோலாம். ஆனால் ஜென்ஸும் இருந்தீங்கன்னா, பேச்சுலர் ஜென்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் கூடிய சீக்கிரம்
மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சொல்லலைங்க. நீங்களாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. என்ன டிப்ஸ்னால், அவங்க கோவப்பட்டு கத்துறாங்களா, அப்போ கத்தும்போது நீங்களும் கூட கத்திட்டு அடிச்சிருவீங்கள்ல. அடித்தா வாயை மூடுவாங்கன்னு நினச்சி அடிக்கிறீங்க. ஆனால் அப்போ தான் கோவம் அதிகமாகும். அதனால் அடிக்காதீங்க. கத்துனாங்கன்னா அமைதியாக கூப்பிட்டு தண்ணி குடி, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், இப்படி கத்தாத, இப்படி கத்துனா ப்ரெஷர் ஆகி நீ இறந்துடுவ, அதனால் கத்தாத, பொறுமையாக சொல்லு, நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க கத்துறதவே நிறுத்திடுவாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு கோபமே அதிகம் ஆகும். சில ஆம்பளைங்க இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அடித்தா அவள் வாயை மூடிடுவா அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப தப்பு. நீங்கள் அமைதியாக பேசினா மட்டும்தான் அவங்க வாயை மூடுவாங்க. ஓகே. அப்படியே நம்ம அரிசிக்கு வேணுமான தண்ணியை ஊற்றிட்டு அரிசியை போட்டுட்டு அந்த முட்டையை நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் செஞ்ச நெய் இருந்துச்சு, அந்த நெய்யும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அதுக்கு நிறைய நெய் ஊற்றிடாதீங்க. எனக்கு நெய் கொஞ்சம் அந்த பிடிக்கும், ஒரு அளவுக்கு தான் பிடிக்கும். அப்புறம் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அப்புறமா கொத்தமல்லி தலை நான் தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, தண்டு தனியாக அந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு வதக்கியாச்சு. இது இந்த இலையை லாஸ்ட்டாக தான் போடணும். ஓகேவா? பாருங்கள், இந்த பிரியாணி செய்கிறக்கு எவ்வளோ பொருள் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. வெங்காயம், மிளகா, அப்புறம் ஆயில், 2 பொடி, அவ்வளோதானே. 4 எக்கு, இவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சு. ஈஸியாக 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு இது இருந்தால் போதும். டக்குன்னு சூப்பராக ரெடி ஆயிடும். இதை 3 விசிலுக்கு நான் விட்டு எடுக்கிறேன். உங்கள் ரைஸ்க்கு நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. ஓகே. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது மட்டும் இல்லை, நான் சொன்னது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, முட்டை உடையாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி அழகாக இருக்கு இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த முட்டையை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறாமல் இருக்கணும். ஓகேவா?